தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது கை என்று பேச்சை ஆரம்பித்ததால் தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி, விவசாயிகளுடைய வளர்ச்சி, நெசவாளர்களுடைய வளர்ச்சி, கைத்தறி நெசவாளர்களுடைய வளர்ச்சி, இதை நோக்கி நம்முடைய பிரதமர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல் நமக்கு மிகவும் முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் எல்லாம் தாமரை சின்னத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும். இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். பிரதமர் அவர்களுடைய ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், ஒவ்வொரு வீட்டுக்குமே இலவசமாக டாய்லெட் கட்டி கொடுத்திருக்கிறது. ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் குடிநீர் இணைப்பு நமக்கு எல்லாம் தெரியும். கொரோனா நேரத்தில் நம்முடைய பிரதமர் அவர்கள் இலவசமாக அனைத்து பேருக்குமே வேக்சின் கொடுத்தது. இப்படி எண்ணற்ற திட்டங்களை சொல்லலாம். விவசாயிகள், இதெல்லாம் விவசாயிகள் அதிகம். ஒவ்வொரு விவசாயிக்குமே வருடத்திற்கு 6000 ரூபாய் விவசாய சன்மான் நிதி கொடுக்கின்ற அரசாங்கம் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அரசாங்கமாக இருந்தது. ஆகையால் இந்த வளர்ச்சி பணிகள் தொடங்க, இந்த நாட்டின் நலன் தொடர நாம் எல்லாம் ஆதரிக்க வேண்டிய சின்னம் நமது சின்னம் தாமரை சின்னம். இடத்துல நம்மளுடைய தாமரை சின்னம் இருக்கும். அனைவரும் தாமரைக்கு வாக்களிப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.